மார்த்தாண்டம் அருகே அரசு பேருந்து பைக் மீது மோதி 2 மாணவர்கள் பலியான விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பானது. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே பம்மம் பகுதியில் நேற்று முன்தினம் இரவு நாகர்கோவில் பகுதியில் இருந்து மார்த்தாண்டம் நோக்கி அரசு பேருந்து வந்து கொண்டிருந்தது. அப்போது குளித்துறையில் இருந்து ஒரே பைக்கில் 4 சிறுவர்கள் சென்றுள்ளனர். மார்த்தாண்டம் கள்ளுத்தொட்டி பகுதியில் சென்றபோது இருசக்கர வாகனம் நிலை தடுமாறி அரசு பேருந்தில் மோதியதாக கூறப்படுகிறது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த 4 சிறுவர்களில் தேங்காய்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த அஜ்மல், அப்சல் ஆகிய 2 மாணவர்கள் பலியானார்கள். இந்த விபத்து தொடர்பாக பேருந்தை ஓட்டி வந்த ராஜேஷ் மீது மார்த்தாண்டம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதை கண்டித்து நேற்று ஓட்டுநர்கள் மற்றும் அனைத்து தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்கள் மார்த்தாண்டம் பேருந்து நிலையத்தை பேருந்துகளை இயக்காமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பைக்கை ஓட்டி வந்த மாணவர்கள்தான் அஜாக்கிரதையாக பேருந்து மீது மோதியதால் விபத்து ஏற்பட்டதாகவும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும் கூறி போராட்டத்தை பைக்கை ஓட்டி வந்த மாணவர்கள்தான் அஜாக்கிரதையாக பேருந்து மீது மோதியதால் விபத்து ஏற்பட்டதாகவும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும் கூறி போராட்டத்தை தொடர்ந்தனர். இதையடுத்து பைக்கை ஓட்டி வந்த மாணவன் அப்சல் மீது ஓட்டுநர் ராஜேஷ் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் நேற்று வழக்கு பதிவு செய்தனர். இதையடுத்து போராட்டம் முடிவுக்கு வந்தது. இந்த நிலையில் இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் இன்று வெளியாகியுள்ளது. விபத்தில் மாணவர்கள் பேருந்தில் மோதுவதும் பின்னர் இருசக்கர வாகனத்தில் வந்த 4 மாணவர்கள் தூக்கி வீசப்படும் பதபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.